விக்கிரமாதித்தன் தொடர்கிறது. திருமணம் முடிந்ததும் காந்தரூபன் தன் மனைவியை அரசாங்கத்து புரோகிதர் குறித்த சுபமுகூர்த்தத்திலே 56 தேசத்து அரசர்களும் சூழ்ந்திருக்க காந்தரூபன் காந்தரூபியை மணந்து கொண்டான். திருமணம் முடிந்ததும் காந்தரூபன் தன் மனைவியை அழைத்து கொண்டு நகரம் திரும்பினான். அவர்கள் இருவருடைய அழகையும் கேட்டு அவர்களை தரிசிக்க நானா பக்கங்களில் இருந்தெல்லாம் மக்கள் அரண்மனைக்கு வந்தனர். திருஷ்டி பட்டுவிடப் போகிறதென்று பயந்து சந்திரகிரி அரசன் அவர்களுக்காக தனியே சகல வசதிகளையும் கொண்ட 7 அடுக்கு உப்பரிகை ஒன்றை உண்டு பண்ணி அதிலே இருக்கச் செய்தான். அங்கு சாதாரண ஜனங்கள் போக முடியாதபடி பலத்த காவல் வைத்தான். தினமும் இரவு வேளையில் போஜனம் அருந்திய பிறகு காந்தரூபனும் காந்தரூபியும் 7வது மாடத்து உப்பரிகையிலே காம்பு அறிந்த புஷ்பங்களை பரப்பிய மஞ்சத்தில் சயனித்திருப்பார்கள். இவ்விதம் இருக்கும் வேளையில் தேவ கன்னிகைகள் 7 பேர் தினமும் ராக்காலத்தில் தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வந்து சந்திரகிரியின் உச்சியில் இருக்கும் சுனையின் இறங்கி ஸ்நானம் செய்துவிட்டு போவது வழக்கம். அவர்கள் ஒரு நாள் காந்தரூபனின் நேர்த்தியான 7 அடுக்கு உப்பரிகை மாளிகையை கண்டு அதிசயித்து, இதை போன்ற உப்பரிகையை நான் கண்டதே இல்லையே, இதில் தேவர்கள் வாசம் செய்கிறார்களோ அல்லது முனீஸ்வரர் யாராவது இருக்கிறார்களோ தெரியவில்லையே, இறங்கி போய் பார்த்துவிட்டு வருவோம் என்று அவர்கள் உப்பரிகையில் வந்து இறங்கினார்கள். காந்தரூபன் பூர்ணச்சந்திரனை போன்ற முக காந்தியுடன் மஞ்சத்தில் சயனித்திருப்பதை கண்டதும் அவன் மீது மோகம் கொண்டனர். 7 அப்சரசுகளும் உடனே காந்தரூபனை அடைய ஆசைப்பட்ட தேவகன்னியர்கள் அவன் அருகில் உறங்கும் அவனுடைய நாகியான காந்தரூபிக்கு தெரியாமல் மந்திரங்களை உச்சரித்து அவனை ஆகாய மார்க்கமாக தேவலோகத்திற்கு எடுத்து சென்று விட்டனர். இத்துடன் கதை சொல்வதை நிறுத்திய திரைச்சீலையில் இருக்கும் வேதாளம் தன் எஜமானனை நோக்கி, கேட்டீரா ஐயா கதையை? இதுவரை தான் எனக்கு தெரியும் என்றது. கதையை திடீரென்று நடுவில் நிறுத்தியதும் ஏலகரம்பையின் முகத்தில் பெரிய ஏமாற்றம் தோன்றியது. ஆகாய மார்க்கமாக சப்தகன்னியனால் எடுத்து செல்லப்பட்ட காந்தரூபன் கதி என்ன? நாயகனை காணாது தவிக்கப் போகும் காந்தரூபியின் நிலை என்ன என்பதை அவள் அறிய துடித்தாள். அப்போது வர்த்தகனாகிய விக்கிரமாதித்தன், ஓ திரைச்சீலையே, இவ்விதம் திடீரென்று கதையை நடுவில் நிறுத்திவிட்டால் என்ன செய்வது? குறை கதையையும் முடித்துவிடு என்றான். தேவரீர் அறியச் சொல்கிறேன், எனக்கு இவ்வளவுதான் தெரியும். இனி குறை கதையை சொல்ல வேண்டுமானால் தங்களுக்கும் ஏலாக்கரம்பைக்கும் நடுவே பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கும் சரவிளக்கை கேளுங்கள், அது சொல்லும். அதன் பின்னர் விக்கிரமாதித்த வர்த்தகன் சரவிளக்கிலே வேதாளத்தை பிரயோகித்து, வாராய் சரவிளக்கே, திருச்சீலை நிறுத்தியதிலிருந்து கதையை மேலே தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்றான். கேளும் ஐயா ராஜனே என்று சரவிளக்கு கதை சொல்ல ஆரம்பித்தது. சரவிளக்கு கதை சொல்கிறதே என்று ஆச்சரியப்பட்டவர்களாய் ஏலாக்கரம்பியும் மற்றவர்களும் வியப்போடு அமர்ந்திருந்தனர். காந்தரூபனை ஆகாய மார்க்கமாக தூக்கி சென்ற தேவகன்னிகைகள் தங்கள் இருப்பிடமான தேவலோகத்தை அடைந்தனர். அப்போது பூலோகத்தில் உப்பரிகையில் மயக்கத்திலிருந்து கண்விழித்த காந்தரூபி தன் அருகில் தன் நாயகனை காணாமல் உப்பரிகை முழுவதும் தேடினாள். காந்தரூபனை காணவில்லை. உடனே வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு தாதிகளிடம் தெரிவிக்க அவர்கள் கெந்தேஸ்வர மன்னரிடம் ஓடிச் சென்று முறையிட்டனர். மகனை காணாது திடுக்கிட்ட அரசன் மயங்கி விழுந்தான். மந்திரிகள் அரசரின் மூச்சையை தெளிய வைத்து அவனை தேற்றினார்கள். அரசே, விசனப்படுவதனால் பயனில்லை. அவரவர் விதிப்படி எல்லாம் நடைபெறும். கவலைப்படாது எல்லாவற்றையும் ஆண்டவன் மீது போட்டுவிட்டு நிம்மதியாருங்கள். தங்கள் குமாரன் எந்த விதத்திலாகவும் திரும்பி விடுவார் என்றான். அரசன் மிகுந்த மன கிளேசம் உடையவனாய் பருவ வயதில் மணாளனை பிரிந்திருக்கும் மருமகளின் விதியை நினைத்து அதிக கவலைப்பட்டவனாய் அந்த மங்கையனுடைய பதிவிரதா தர்மம் காத்து வர வேண்டும் என்பதற்காக 7 அடுக்கு மாட மாளிகையிலே காந்தரூபியை இருக்கச் செய்து அதை சுற்றிலும் ஏராளமாக கட்டுக்காவலையும் ஏற்படுத்தினான். தேவலோகத்தில் 7 தேவகன்னியரும் நாளொன்றுக்கு ஒருவர் வீதம் காந்தரூபருடன் முறை வைத்து கொண்டு சுகித்திருந்தனர். இவ்வாறு இருக்கும்போது 7 கன்னியர்களுள் ஒன்றாக யோசித்து காந்தரூபனின் மனைவியான காந்தரூபியும் தங்களை போன்ற ஒரு பெண்தானே, அவள் வயிறு எரியக்கூடாது என்று நினைத்து 7 நாட்களுக்கு பிறகு 8ஆம் நாள் அவள் தன் கணவனிடம் சுகித்திருக்கட்டும் என்ற முடிவிற்கு வந்தனர்.
8ஆம் நாள் இரவு 10 நாழிகைக்கு மேல் அவர்கள் பூலோகத்தில் சந்திரகிரி சுனைக்கு நீராட வரும்போது காந்தரூபனையும் எடுத்து வந்து கட்டுக்காவல் மிகுந்த 7வது மாடத்தில் இறங்கி அங்கு ஏக்கத்துடன் சயனித்திருக்கும் காந்தரூபிக்கு மயக்கமுண்டாகச் செய்து அவள் அருகில் காந்தரூபனை ஏகபோகமாக விட்டுவிட்டு சென்று சுனையில் நீராடி திரும்பும்போது அவனை தங்களுடன் தூக்கி கொண்டு தேவலோகம் போவார்கள். இது போன்ற நடப்பு காந்தரூபிக்கோ காவல் புரியும் தோழியருக்கோ தெரியாது. சில நாட்கள் இவ்வாறு சென்றன. காந்தரூபி கர்ப்பம் தரிக்கத் தொடங்கினாள். 4-5 மாதம் சென்ற பிறகுதான் தோழியர்கள் விஷயத்தை அறிந்தனர். திடுக்கிட்டு உடல் நடுங்க காந்தரூபியை கேட்க அவள் கண்களிலிருந்து நீர் கொட்ட, தோழி பெண்களே, என்னை நீங்கள் அறிய மாட்டீர்களா? என் நாயகனை விட்டு மற்றொரு புருஷனை கனவிலும் நான் நாடுவேனா? இது ஏதோ மாயமாய் வந்திருக்கிறது. நான் படும் அவஸ்தை போதாதென்று இன்னும் தொல்லைகள் கொடுக்க வந்திருக்கிறது என்றாள். அவள் வார்த்தையை நம்பாத தோழியர்கள், எவனோ ஒரு சோர நாயகன் கள்ளத்தனமாக வந்திருக்கிறான் என்று நினைத்து அவன் வருவதை கண்டுபிடிக்க வேண்டுமென்று எவ்வளவோ பிரயத்தப்பட்டார்கள். கடைசியில் அரசனுக்கு விஷயத்தை தெரிவிக்காமல் இருந்தால் தங்கள் தலை போய்விடும் என்று நினைத்து பயந்து கெந்தேஸ்வர மன்னரிடம் சென்று நடந்ததை தெரிவித்தார்கள். மகன் காணாமல் போய்விட்ட பிறகு மருமகள் கர்ப்பவதியாகி இருக்கும் விஷயத்தை அறிந்ததும் அரசன் அடைந்த வருத்தத்திற்கு அளவே இல்லை. உடனே மந்திரிகளை வரவழைத்து நடந்ததை தெரிவித்த அரசே, மனுநீதி சாஸ்திரப்படி ராஜஸ்திரீகள் தகாத காரியத்தில் ஈடுபட்டால் ராத்திரி 15 நாழிகைக்கு மேல் அவர்களை தலையாரியிடம் ஒப்புவித்து ஆரண்யமான காட்டில் கொண்டு போய் விட்டுவிட வேண்டும். இதுவே அவர்களுக்கு சரியான தண்டனை என்று தெரிவித்தார்கள். அவ்விதமே அரசனும் தன் மருமகளான காந்தரூபியை தலையாரிகளிடம் ஒப்புவித்து ஆரணத்திலே கொண்டு போய் விட்டுவிட்டு வரும்படி தெரிவித்தான். தலையாரியும் அவளை அழைத்து கொண்டு நடுக்காட்டில் விட்டுவிட்டு வந்தான். கோரமான அந்த இருண்ட காட்டில் திக்கு திசை தெரியாது காந்தரூபி தடுமாறிய போது முட்கள் சரீரத்தில் குத்தி கிழித்தன. காலிலே கற்கள் பட்டு உதிரம் வந்தது. விடிய ஒரு ஜாமம் இருக்கும்போது அலைந்து திரிந்து கடைசியாக ஒரு கொடி வழியை கண்டு அதை பின்பற்றி சென்றாள். அப்போது சற்று தூரத்திலே நெருப்பு எரிவது தெரிந்து அதன் அருகே சென்றாள். அது சந்திரகிரியின் எல்லையிலே உள்ள மயானமாகும். அந்த பட்டணத்தில் இருந்த சௌந்தரவல்லி என்னும் தாசிக்கு சித்திரவல்லி என்கிற பெண் ஒருத்தி இருந்தாள். அந்த பெண் பிரசவ வேதனையால் வயிற்றிலே குழந்தை மரித்து போக அதனால் இறந்து விட்டாள். தாசி சௌந்தரவல்லிக்கு வேறு திக்கில்லாதபடியால் தன் குமாரத்தியின் பிரேதத்தை எடுத்துக்கொண்டு மயானத்திற்கு வந்து தானே சிதை அடுக்கி தீயிட்டாள். அந்த தீ வெளிச்சத்தை நோக்கித்தான் காந்தரூபி வந்தாள். நெருப்பின் அருகில் சென்று அங்கு நின்று கொண்டிருந்த தாசியை சுடுகாட்டு பேய் என்று நினைத்த காந்தரூபி அதனிடம் சென்று வருந்துவதை விட நெருப்பிலே விழுந்து உயிரை விடுவதே மேல் என்று தீயை சுற்றி மும்முறை வலம் வந்தாள். 3வது தரம் சுற்றி தீயிலே குதிக்கப் போகும் முன்பு அவளை கண்டு திடுக்கிட்டு தாசியானவள் காந்தரூபியின் கையை கெட்டியாக பிடித்து கொண்டு கீழே விழாமல் தடுத்தாள். பெண்ணே, உன்னை பார்த்தால் ராஜ குடும்பத்தைச் சேர்ந்தவள் போல தோன்றுகிறது. தவிர பூரண கர்ப்பிணி. அப்படி இருக்க நெருப்பிலே ஏன் விழ வந்தாய்? அம்மணி, ஏதோ என் கஷ்டம் பொறுக்க முடியாமல் உயரவிட துணிந்தேன். நீ ஏன் என்னை தடுக்கிறாய்? பெண்ணே, உன்னை போன்று ஒரு பெண் எனக்கு இருந்தாள். அவள் இன்றைய தினம் இறந்து விட்டாள். அவளை தூக்கி வந்து இதோ கொளுத்தி கொண்டிருக்கிறேன். குழந்தாய், நீ நெருப்பிலே விழுந்து ஏன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும்? என்னுடன் என் வீட்டிற்கு வா. உன்னை என் பெண்ணை காட்டிலும் பன்மடங்கு அதிகமாய் பாதுகாக்கிறேன் என்று கேட்டாள் தாசி. அதற்கு சம்மதித்து காந்தரூபி தாசி சௌந்தரவல்லியுடன் புறப்பட்டு சென்றாள். உரிய காலம் கடந்ததும் காந்தரூபிக்கு பிரசவ வேதனை தொடங்கியது. உடனே தாசி சௌந்தரவல்லி தனக்கு நம்பகமான ஒரு மருத்துவச்சியை அழைத்து, இப்பெண்ணுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் கொன்றுவிடு, பெண் குழந்தை பிறந்தால் வைத்து கொள்ளலாம் என்று சொல்லி அவளுக்கு வேண்டிய பொருள்களை கொடுத்தாள். அவளும் பிரசவ சமயத்தில் காந்தரூபியின் கண்களை கட்டி மறைத்து விட்டாள். பேரழகும் கோடி சூரிய பிரகாசமும் பொருந்திய ஆண் குழந்தை ஒன்று காந்தரூபிக்கு பிறந்தது. தாசி சௌந்தரவல்லி ஒரு மரபொம்மையை எடுத்து காந்தரூபியின் அருகில் போட்டுவிட்டு ஆண் குழந்தையை எடுத்து மருத்துவச்சியிடம் கொடுத்து மறைவான இடத்திற்கு சென்று கொன்று வருமாறு உத்தரவிட்டாள். மயக்கம் தெளிந்து கண்விழித்து பார்த்த காந்தரூபி தனக்கு மரபொம்மையே பிறந்திருப்பதை கேட்டு பெரும் துயரமடைந்தாள். பச்சை குழந்தையை தூக்கிச் சென்ற மருத்துவச்சி அதன் அழகை கண்டு வியந்து, இப்பிள்ளையை கொன்றால் அந்த பாவம் என் 7 தலைமுறையிலும் லேசில் விடாது என்று பயந்தவளாய் ஊருக்கு வடக்கே இருந்த அம்மன் கோயில் அருகே உள்ள
5 தலை நாகத்தின் புற்றுக்கருகே அந்த குழந்தையை வைத்துவிட்டு போய்விட்டான். இவ்வாறு கதை சொல்லி வந்த சரவிளக்கில் இருந்த வேதாளம் சட்டென கதையை நடுவில் நிறுத்திவிட்டு விக்ரமாதித்த ராஜாவை நோக்கி, ஏ ராஜனே, எனக்கு இதுவரை தான் கதை தெரியும் என்றது. தொடரும். நன்றி, வணக்கம்.